வந்தே மக் சவித்ரின்னு சமஸ்கிருதத்திலும் என்னை பெற்ற தாயார்னு தாயாருடைய திருநாமம். ஒரு காலத்தில் ஸ்ரீவைகுந்தத்தில் பிரணய கலையமானது ஏற்பட்டது. அந்த பிரணய கலையத்தும் பொழுது தாயாரானவள் இங்கு வந்து நித்தியவாசம் பண்ணதாக ஒரு ஐதீகம். தாயாரானவள் இங்கு வந்து நித்தியவாசம் பண்ணதனால தான் இந்த ஊருக்கு தமிழில் திரு நின்ற ஊர், திருமகளானவள் நித்திய வாசம் பண்ண ஊர்னால இந்த ஊருக்கு திரு நின்ற ஊர்னும், சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ அப்படின்னா லக்ஷ்மின்னு ஒரு பொருள் இருக்கு. லக்ஷ்மியானவள் ஸ்ரீயானவள் இங்கு வந்து நித்தியவாசம் பண்ணதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ நிவாச க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறான். வருணனுக்கும் சமுத்திரராஜனுக்கும் தாயார் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்த பிரதிபலனா இங்கே வருணனே புஷ்கரணியாக தோன்றி வருண புஷ்கரணியானது ஏற்பட்டது. தாயார் இன்னைக்கும் இங்கே நித்தியவாசம் பண்ற ஐதீகத்தினால இந்த க்ஷேத்திரத்துக்கு ஸ்ரீ நிவாச க்ஷேத்திரம், ஸ்ரீ நிவாச விமானம், ஸ்ரீ நிவாச நிலையம்னு எல்லாமே ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனுடைய தாயாருடைய திருநாமத்தால் மட்டும் விளங்குறது. 108 வைணவ திவ்யதேசங்களில் 58வது திவ்யதேசம் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம். ஒரு காலத்தில் குபேரனே தன் செல்வத்தை நிலைநிறுத்தியதற்காக இங்கு வந்து தாயாரை வணங்கி தன் செல்வத்தை மீட்டெடுத்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது.